தேவனுக்கு ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் ஆண்டவருக்கு இடம் இருக்கணும். தேவன் நம்முடைய குடும்பத்தில் வந்து தங்கிறதுக்கு குடும்பத்தில் ஆண்டவருக்கு இடம் இருக்கணும். இடம் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? குடும்பத்தில் என்ன இருந்தால் தேவன் வந்து தங்குவார்? பரிசுத்தம் இருந்தால். அப்படியே நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு வந்து இடம் இருக்கணும். இருதயத்தில் என்ன இருந்தால் வந்து தங்குவார்? சோதரம். வசனம் சொல்லுது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார். தேவன் எங்கு வரணும்னாலும் அங்கே என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அப்படின்னா நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும். அந்த ஜென்ம சுவாப மனுஷனுடைய சிந்தை வேற, ஆவிக்குரிய மனுஷனுடைய சிந்தை வேற. ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுடைய வார்த்தை வேற, ஆவிக்குரிய மனுஷனுடைய வார்த்தை வேற. ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த குணங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அந்த குணங்கள் என்ன செய்யணும்? முழுவதும் மாறி இருக்கணும். முழுவதும் மாறி இருக்கணும். இப்போ இந்த கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி நேரத்தில் ஏதேனும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் அந்த ஏதேனை இழந்துட்டாங்க. சோதோம் கோமரா பட்டணத்தில் லோத்து போய் குடி இருந்தார். அதுக்கு அருகில் அந்த பட்டணங்கள் முழுவதும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாருமே பாவம் செய்திருந்தாங்க. அந்த பட்டணத்தை அக்கினியால் அழிக்கணும்னு தேவன் தீர்மானம் பண்ணினார். அந்த ஜனங்கள் மனம் திரும்பலை. அதுக்கப்புறம் தேவன் தூதர்களை அனுப்பி லோத்தையும் மனைவி பிள்ளைகளையும் அந்த சோதோம் பட்டணத்துக்கு அழிவுக்கு நீங்களாக்கிறதுக்காக தூதர்களை அனுப்பினார். காரணம் என்னன்னா, லோத்து நீதிமான். ஆபிரகாம் நிமித்தம் அவரை அழிக்க மனம் இல்லாமல் வந்து அவர்களை விடுதலை ஆக்கிவிட்டார். சோதோம் கோமரா பட்டணங்கள் அக்கினினாலே எரிந்து சாம்பலாக போயிற்று. மனுஷர்களும் மிருக ஜீவன்களும் அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து உருகி சாம்பலாயிற்று. ஒரு ஜீவன் கூட தப்பலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சா நாங்கள் தண்ணியை ஊற்றி அனுப்பிச்சிடுவோம், இந்த பக்கம் நெருப்பு அதிகமாக வந்தால் நாங்கள் இங்கிட்டு ஓடி தப்பிச்சிடுவோம். இதுதான் அது என்ன சொல்கிறதுன்னா, சோதரம் விதண்டாவாதமான ஒரு வார்த்தைகள். நாங்கள் அப்படி தப்பிச்சிடுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ திண்டுக்கல்லில் தேவனை அழிக்கிறார்னு சொன்னால், திண்டுக்கலுக்கு அந்த பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்ரு, இங்கிட்டு 2 கிலோமீட்ரு, அப்படி அக்கினி ஒன்றா இறங்கும் பாருங்கள். எங்கேயும் தப்ப முடியாதுங்க. மனுஷனுடைய பிளான்கள் சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போயிடும். தேவன் திட்டமிட்டார்னா நடக்காமல் போகவே போகாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தேவனுக்கு மகிமையுண்டாற்றும். இந்த சோதோம் கோமரா பட்டணம் வந்து இப்போவும் தேவனுக்கு ஆத்மாவில் அவங்க பிரியமாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு கானானை தர்றதுக்கு தேவன் பிளான் பண்ணார். கானானை வந்து கர்த்தர் கொடுக்கணுங்கிற நல்ல யதார்த்தமான எண்ணத்தோடு தான் எகிப்திலேருந்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாறுபாடான எண்ணத்தை விடாமையே வந்தாங்க.
மாறுபாடான எண்ணங்கள், அந்த எகிப்தின் பாவங்கள், எகிப்தின் விக்கிரங்கள் எல்லாம் இருதயத்தில் சுமந்துக்கிட்டு வர்றாங்க. சீனாய் மலை வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். அங்கே வந்து அவர்கள் என்ன செய்தாங்கன்னா விக்கிரங்களை உண்டாக்கிட்டாங்க, ஏதேனை இழந்துட்டாங்க. நோவா காலத்தில் முழு உலகத்திலும் நீதியை குறித்து பிரசங்கித்தார். பூமி கர்த்தருடைய பார்வையில் சீர்கெட்டதாக இருந்தது. ஜனங்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 120 வருஷங்கள் பிரசங்கம் பண்ணி ஒரு மனுஷன் மனம் திரும்பலைங்க. அந்த கீழ்ப்படியாத ஜனங்கள் மேல் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை வர வைத்தார். வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் மதகுகள் திறந்ததுன்றிருக்கு. எங்கே மதில் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். மலைகளுக்கெல்லாம் மேலே 15 முழ தண்ணீரை நிப்பாட்டிட்டார். பிரதர், நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். முடிஞ்சது. சாலமோன் காலத்தில் ஆலயத்தை கட்டி ஒரே இடத்துல இஸ்ரவேலை குடி வைத்து ஒரே இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லி நிறுத்தினார். தேவனுக்கு மகிழ்ந்தார். சாலமோன் அவ்வளவு ஞானத்தை பெற்றவர் கர்த்தரை விட்டு விலகி, பிரமாணத்தை விட்டு விலகி, சபையை ஆராதிக்கிற அந்த ஆராதனை செய்கிற சபையை பூட்டிட்ட சபையை விட்டு விலகி, பார்வோனுடைய குமாரத்தி சொல்கிறா, எகிப்தின் தேவர்களை எருசலேமில் உருவாக்கு அப்படின்னு. தேவன் சொல்கிறாரு, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், நீ என் பிரமாணத்தை கைக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. தேவன் சொன்னதை கேட்கறதை பார்க்கலும் சாலமோன் பார்வோன் குமாரத்தி சொன்னதை கேட்டு நடந்தார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். எருசலேமே பார்வோனுடைய குமாரத்தி எகிப்தின் தேவர்களால் நிரப்பினாள். வீடுகள்லாம் அந்த விக்கிரகம், தெரு முனையெல்லாம் விக்கிரகம், மரங்கண்ட பக்கம் மலை கண்ட பக்கம் பூரா விக்கிரகம். எருசலேமே விக்கிர கோட்டையாக மாறிடுச்சு. ஞானம் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள். இப்போ இவங்களை எல்லாம் பிசாசு டச்சு பண்ணி தேவனுக்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறது, விலை வைக்கிறது, இவங்களெல்லாம் அழிக்கிறதுன்னு பிளான் பண்ணி செய்கிறான். இது பிசாசு தான் செய்கிறான்னா அவங்க என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. பிசாசு தான் செய்கிறான், நினைக்கிறதில்ல. இன்றைக்கும் ஜெபிக்கிறவரில் ஜெபிக்காமல் பண்ண பிரயாசப்படுவான். சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களை சத்தியத்தை கை கொள்ளாதபடிக்கு விலக பண்ணுவான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் லூக்கா 8:12 பலியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். இப்போ நடக்கிற ஒரு தீமைங்க. இப்போ வசனம் நான் பிரசங்கிப்பேன் ஆண்டோடைய நாமத்தில், தேவனுடைய வசனத்தை. சர்ச்சை விட்டு கீழே இறங்கினோடனே அந்த இருதயத்தில் இருக்கிற வசனத்தெல்லாம் பொறுக்கிட்டு விட்டுருவான். அவன் உள்ள கையை விட்டு அந்த வசனத்தை எடுக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு காற்று, ஏப்ப காற்று உள்ளே போனது போல் தெரியும், எடுத்துடுவான். அதனால தான் 30 வருஷம் 50 வருஷம் வசனம் கேட்டாலும் அவங்க ரட்சிக்கப்படாமலே இருக்க காரணம், மனம் திரும்பாமலே இருக்கிற காரணம், குணங்கள் மாறாமலே இருக்கிற காரணம், வசனத்தை அன்றாடு பறி கொடுத்துட்றாங்க. யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு? இந்த வசனத்தை தேவனே சொன்னார். அந்த பிசாசு வந்து மனிதர்களுக்குள்ளே என்ன செய்கிறான், கலைகளை விதைச்சிடறான்.
சீசர்கள் கேட்குறாங்க, நம்ம மணியத்தானே விதைச்சோம், களைகள் எப்படி வந்ததுன்னு. அவன் தூங்கும்போது சத்துரு களைகளை விதைச்சிட்டு போகிறான் அப்படின்னு. பிரதர், என்னங்க பிரதர், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். இந்த பழக்கத்தை மாற்றுங்க. எப்படி நீங்கள் ஆண்டவருடைய வரிகளை போவீங்க, தேவனை ஆசீர்வதிப்பார். எதுக்கு நம்ம தேவாலயத்துக்கு வந்தோம்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்படி ஆதாம் காலத்திலிருந்து சாலமோன் காலம் வரைக்கும் எல்லாம் நஷ்டப்பட்டாங்க. மனுஷன் தன்னையே நஷ்டப்படுத்தி மனுஷன் தன்னையே சாவுக்கு ஒப்பு கொடுத்து செத்து அழிந்து போயிட்டாங்க. அவன் நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று குமிச்சிட்டான் பாருங்க. வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். இந்த திருமணமானவங்க முதிர் வயதானவங்களாம் அப்படியே வெட்டி நதியில் தண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அதில் தூக்கி போட்டான் ரத்தக்கடை. அப்படி அழிஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ வருகையில் போகணுங்கிறதுக்கு நாம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கே போக? எல்லாரும் சொல்லுங்கள், எங்கே போக? வருகையில் போகிறதுக்கு நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆராதனையை நம்ம எப்படி செய்கிறோங்கிறது நீங்கள் யோசிக்கணும். நடத்துறது நான் கரெக்டாக நடத்திடுவேன். நீங்கள் ஆராதனை செய்கிறது எப்படி செய்கிறீங்கிறத நீங்கள் யோசிக்கணும். உலகத்துக்கானாலும் தெய்வத்துக்கானாலும் நீதி ஒன்று தான். நீதியும் அநீதியும் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு இருக்கவே கூடாது. நீதி மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆள் சொல்லுவோமா? அது நீங்களாக பார்த்துங்க. ஆண்டவருடைய வருகையில் கர்த்தருடைய பிள்ளைகள் போனால் போயிடுவீங்க. ஒரு வேளை உங்களுடைய குணங்களும் நீங்கள் கர்த்தருக்கு செய்த ஆராதனை அவருக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் தேவன் என்ன செய்வார்னா கைவிட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. தலைமுறைக்கும் பிசாசு தான், அக்கினி தான். இந்த கடைசி கட்டத்தில் தேவனா பிசாசா ரெண்டில் ஒன்று பாருங்கள். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை சோதரிப்பான். சோதரம். சங்கீதம் 146 9வது வசனத்தில் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார் என்று 2 வார்த்தை இருக்கு. பரதேசிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாதவங்க. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாதவங்க. எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை சோதரிப்பான். ஒன்றுமே இல்லாதவங்க இவங்க தான் பரதேசி. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல கர்த்தருக்கு சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே எப்படி இருந்தார்? பரதேசியை போல. யாரு? ஆபிரகாம். சொல்லுங்கள், யார்? நான் தூங்குனீங்கன்னா இப்படியே விட்டுட்டு போயிடுவேன் நான் வீட்டுக்கு. எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மளும் வளராமல் சபையும் வளர விடாமல் போட்டு அப்படியே கருங்கல்ல தரையில் போட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம்.
நான் இங்கே திண்டுக்கல்லையும் பிரசங்கிக்கலாம், உலகத்தில் எங்கேயும் போய் நான் பிரசங்கிப்பேன். எனக்கு ஒரு பவர் இல்லைனாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு பவர் இருக்குது. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆபிரகாம் எப்படி சஞ்சரித்தார்? சோதரம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 24:35 வசனம். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சீமானாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பரதேசியாக இருந்தாலும், இல்லாமல் இருந்தாலும், படிப்பில்லாமல் இருந்தாலும், அழகில்லாமல் இருந்தாலும், ஒரு லேண்ட் இல்லாமல் இருந்தாலும், ஒரு வீடு இல்லாமல் இருந்தாலும், அந்த நிலைமையில் பரதேசியாய் இங்கே தேவனை தேடி வந்தால் கர்த்தர் சீமானாய் மாற்றுவார். பரலோகத்தில் மகிமைக்குள்ள தேவன் கொண்டு போவார். தேவனுக்குள்ள வரணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்குள்ள வரணும். எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோமோ அதை செய்யணும். ஒரு அலை சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 119ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் 119:19 பூமியிலே நான் பரதேசி. தாவீது சொல்றாரு, பூமியில் நான், சத்தமாக பேசி பழகுங்க, பூமியில் நான் பரதேசி. ஆபிரகாம் பரதேசி. ஒரு அலை சொல்லுவோமா? 1 நாளாகமம் 29 3வது வசனத்தில், 1 நாளாகமம் 29:3, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிங்க. இன்னும் நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபகரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். நான் பூமியில் பரதேசின்னு சொன்னார். அந்த ஆபிரகாம் சீமானாய் மாறினார். அந்த தாவீது பொன்னையும் வெள்ளி கொடுக்கிற அளவுக்கு மனுஷனாய் தேவன் உயர்த்தினார். விசுவாசம் இருக்கணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் கூடாத காரியம். சத்தியம் சொல்லுது. தேவன் மேலே பூரண அன்பு இருக்கணுங்க. அன்பு இல்லைன்னா நம்ம பாட மாட்டோம், அன்பு இல்லைன்னா ஜெபிக்க மாட்டோம், அன்பு இல்லைன்னா ஆராதிக்க மாட்டோம். அன்பு தேவன் மேலே பூரணமாக இல்லைன்னா பின்மாற்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். முழுமையாக கர்த்தரையும் விட்டுறாமல், முழுமையாக உலகத்தையும் அனுபவிக்காமல் ஒரு பின்மாற்ற வாழ்க்கை. ஒரு ஆளு சொல்லுவோமா? நாம் எப்படி வாழ்ந்தாலும் இயேசு வருவது அதிக நிச்சயம். வரவேண்டியவர் சீக்கிரமாகவே வருவார். சொல்லுங்க, நாம் எப்படிங்க இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவ குடும்பத்திலேயே 2 பேர் கர்த்தரை ஆராய்ச்சாங்கன்னா 4 பேர் சபைக்கே வராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சபைக்கே வராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இவங்கெல்லாம் அன்பு பாசத்தோடு சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஒரு பாரம் இல்லை, கர்த்தர்கிட்ட பாரத்தோடு வந்து என்ன செய்யல, செபிக்கிறது இல்லை. அவங்களுக்காக ஒரு நாள் வாசம் போடுறதில்ல. இவங்க என்னோடு இணைந்து வாழ்ந்தவங்க,
நான் பெற்றவங்க இப்படி சாத்தானுக்கிட்ட போகிறத நான் பார்க்க முடியாது, நீங்கள் இரக்கம் செய்து அவர்களெல்லாம் மீட்டு எடுங்கன்னு கண்ணீரோடு என்ன செய்யலை, செபிக்கிறது இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பே இல்லை, சில வீடுகளில் குடும்ப ஜெபமே கிடையாது, சில வீடுகளில் ஒரு அன்பு ஐக்கியம் கிடையாது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்கிட்ட ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு வருஷத்தில் 360 நாட்களிலும் அவங்க வருத்தப்படுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை நான் பேசாமையே பேசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க கர்த்தருக்குள்ளே நீடித்து நிற்கணும். அதுக்காக நான் பிரயாசப்பட்டு அமைதியாக பேச வேண்டிய வார்த்தையை பேசுவேன், பேசக்கூடாத வார்த்தையை பேச மாட்டேன். இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே வாடி போடி வாடா போடா, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, ஏய் பாப்பாங்க வாடி, உங்கள் அப்பன் எங்கே இருக்கிறான்னு பார்த்து அவனை வர சொல்லி, இப்படி தான் குடும்பம் சிலது இருக்குது. கர்த்தர் அந்த குடும்பத்தோடையெல்லாம் வாசம் பண்ண மாட்டார், அவர்களோடு தேவன் ஐக்கியப்பட மாட்டார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு தங்கம் எப்படி இருக்குதோ அப்படியே தங்கம் இருக்கும். ஒரு கவரிங் எப்படி இருக்கிற அது ஸ்தானத்தில் தான் அந்த கவரிங் இருக்கு. தங்கமாக இருந்தாலும் அமைதியாக இருக்கு. கவரிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொலிச்சுக்கிட்டு இருக்குங்க, சொலிச்சுக்கிட்டு இருக்கு. நகை சொந்த நகை இருந்தாலும் இல்லைனாலும் உடனே கவரிங்கில் போய் என்ன செய்கிறாங்கன்னா வேணுங்கிறதெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து அப்படியே தப்பு இல்லைங்க. கிறிஸ்து நம்மளோட இல்லாமல் பொருள் இருந்த என்ன பிரயோஜனம்? கிறிஸ்து நம்மளோடு இல்லாமல் ஆடம்பரம் இருந்த என்ன பிரயோஜனம்? கிறிஸ்து நம்மளோட இல்லாமல் பெரிய கூட்டம் கூடி என்ன பிரயோஜனம்? 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கொடுனாலும் அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர், அந்த ஏழையாக இருந்தாலும் தாழ்மையாக இருந்தாலும் உண்மையான பரிசுத்தமான பரதேசியோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார்னு சொன்னால் எல்லாவற்றிலேயும் வளர்ச்சி இருக்கணுங்க. வளர்ச்சி இருக்கிறது நமக்கு தெரியணும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாம் வளர்ச்சி அடைகிறது. சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாம் என்ன செய்கிறது? வளர்ச்சி அடைகிறது. யாக்கோப்புங்கிறது லாபான் வீட்டுக்கு போனார். லாபான் வந்து ஒரு பாதி அளவில் எளிமையான மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். யாக்கோப்பு அங்கே போனதிலிருந்து லாபானுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஏன்னா பரதேசி, ஸ்தோத்திரம், யாக்கோப்பு பரதேசியினுடைய பேரன், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். யாக்கோப்புக்கிட்ட லாபான் சொல்கிறாரு, நீ வந்ததினால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று குறிப்பினாலே நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் உமக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்? யோசேப்பு போர்த்திப்பா வீட்டுக்கு போனதுனால போர்த்திப்பா வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் யோசேப்பின் நிமித்தம் தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஒரு பரிசுத்தவான் இருக்கிற ஏரியாவில் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு பிரச்சனைன்னா, ஒரு வியாதி, ஒரு பிசாசுனா அந்த பரிசுத்தவான்கிட்ட எல்லாம் ப்ரேயருக்கு வரணும். பாருங்க, ப்ரேயருக்கு வரணும். ஒரிஜினல் ஆவிக்குரிய சகோதரர்களாக இருக்கணும், டூப்ளிகேட் சகோதரர்களாக இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கணும். சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி அன்பாக இருக்கணும். அன்பாக இருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? நடிக்கக்கூடாது. அது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்ல சொல்லுவோமா? உண்மையில் பிசகாத தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உண்மை உள்ளவர்களை என்றைக்கும் தேவன் கைவிடவே மாட்டார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பூமியில் பரதேசி. ஆபிரகாம் யாரு? பரதேசி.
தாவீது யாரு? 4வது வசனத்தில் 1 நாளாகமம் 29:4 அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன்னு வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் கம்மாரல் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். பூமியிலே நான் பரதேசன்னு சொன்ன மனுஷன் தங்கம் கொடுக்கிற மனுஷனாய் மாற்றினார். பூமியிலே பரதேசியாய் வாழ்ந்ததான ஆபிரகாமை சீமானாய் தேவன் மாற்றினார். இன்றைக்கும் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போமானால் தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது, எப்படி கிறிஸ்தவ குடும்பத்தை அமைக்கிறது, எப்படி கிறிஸ்தவக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள நாம் வளர்ச்சி அடைகிறது தெரியணுங்க. கண்ணு தெரியாத மனுஷனுக்கு பாதை தெரியாது. ஆனால் தெளிவான அறிவு ஞானம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவனையும் தெரியாது, சத்தியத்தையும் தெரியாதுங்க. தேவனையும் தெரியாது, சத்தியத்தையும் தெரியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். உலகத்தில் ஒன்றுமே இல்லாத போது கடவுள் மட்டும் எங்கிருந்து வந்தார்னு ஒரு ஐடியில் படிக்கிற வாலிபனுக்கு சத்தியம் சொல்லும்போது அந்த சத்தியத்தை அந்த மனுஷன் என்கிட்ட கேட்குறான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒன்றுமே இல்லாத போது எங்கிருந்து வந்தது அப்படின்ட்டு நான் சொன்னேன். உலகத்தில் ஒன்றுமே இல்லாத போது இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், பூமி, ஆடு மாடுகள், யானைகள், சிங்கம், புலி, கரடிகள், சாப்பிட்ற உணவு வகைகள், பழங்கள் வகைகள், காய்கறி வகைகள்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன். என்ன அவன் சொன்னான், இயற்கையிலிருந்து வந்தது அப்படின்னு. இயற்கைக்கு உடம்பு இருக்கா? இயற்கைக்கு மூளை இருக்குதா? இருதயம் இருக்கா? அறிவு இருக்கா? இயற்கைக்கு கை இருக்கா? கால் இருக்கா? எப்படி அதை உண்டாக்கும்? பிரதர், எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒன்றுமே இல்லாத போது இயற்கை இதெல்லாம் எங்கிருந்து உண்டாக்குச்சுன்னு கேட்டான். அவன் தெரியல அப்படின்னா அதுதான் அந்த இயற்கை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சகலத்தையும் உருவாக்கினார். வேதத்திலேருந்து எடுத்து காட்டட்டுமா? மஞ்சள் காமால உள்ளவனுக்கு எல்லாம் ப்ளூ கலரில் தெரியாது, என்ன செய்யும்? மஞ்சள் கலரில் தான். அது மாதிரி உனக்கு மந்த புத்தி இருக்கனால எல்லாத்தையும் மந்த நிலையில் பார்க்குற அந்த புத்தியை நீ கொஞ்சம் தெளிவுபடுத்து. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் திருசாந்தமாய் வெளிப்படுத்துவார். ஒரு வேலை சொல்லுவோமா? உபாகமம் கொஞ்சம் வேகமாடுங்க. 24ஆம் அதிகாரம், உபாகமம் 24:19 நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும், திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும் விட்டு விடுவாயாக. இன்றைக்கு உலக பிரகாரம் உள்ளவங்க விவசாயம் பண்ணுறாங்க, ஆவிக்குரியவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த கதிரை அறுக்கிற நாட்களில் அவங்களே 2 கூலியாளை விட்டு இந்த விளக்கமாறையும் இந்த என்னது முறத்தையும் வச்சுக்க, எங்கெங்கே நிறையா சிந்திருக்க எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு வான்னு அனுப்பிடுறாங்க. கவனிங்க பிரதர்,
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வேதத்தை படித்தா தாங்க விவசாயத்தில் என்ன நீதி செய்திருக்கிறாரு, ஆபீஸில் என்ன நீதி செய்திருக்கிறாரு, அரசாங்கம் என்ன எப்படி நடக்கணும்னு எழுதியிருக்காருங்க பூரா வேதத்தை வாச்சா தெளிவாக தெரியுங்க. சிலர் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறாங்க, சிலர் பைபிளையே தொடுறது கிடையாது. ஞாயிற்றுக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு போனால் அதோட சரி, வேதத்தையும் வாசிக்கிறதில்ல, ஜெபமும் பண்ணுறதில்ல. எப்படிங்க? உயிரோடு இருக்க வரைக்கும் வேலை செய்கிறவங்களும் சாப்பாடுவாங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்ற தகப்பனாரும் தாயாரும் 3 நேரம் சாப்பிடுவாங்க. இது நமக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவர் வந்தால் நான் தடை இல்லாமல் பரலோகத்துக்கு போகணும். சொல்லுங்கள், அதை உருவாக்குங்க, அதை உருவாக்குங்க. அதுக்குன்னு பிள்ளைகளை வந்து திருஷ்டாந்தப்படுத்தி வளர்க்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஏன்னா நம்மளுடைய சரீரம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இருதயத்தில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் பரலோகத்திலிருந்து அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு அவர் பார்க்குறாருங்க, அந்த சிந்தையில் என்ன இருக்குன்னு அவர் பார்க்குறாருங்க. பகல் காரியமும் அவருக்கு தெரியும், இரவு காரியமும் அவருக்கு தெரியும். யாரும் எதையும் தெய்வத்துக்கு மறைக்க முடியாது. இதில் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே போக தகுதி உடையவர்களாக இருக்கிறோம், தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறாங்கிற வேறு பிரிப்பு தேவன் தாங்க உண்டாக்குவார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அநேக சகோதர சகோதரி உறவினர்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வரும்போது, வருகையில் பிரவேசிக்கும் போது இங்கே உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். எதையும் கொண்டு போக முடியாது. இந்த வாழ்க்கையில் அநேகர் உறவினர்களாக இருக்காங்க, ஆனால் ஆபத்துக்கு உதவ மாட்டாங்க. 10 லட்ச ரூபா கடன் பட்டுட்டோம்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, நான் கட்டி விடுறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. பார்க்குறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கும் சாப்பிட்டு போகிறதுக்கும் தாங்க சொந்தமே இருக்குது. நானும் நிறையா இடத்துல பார்த்துட்டேன். ஆனால் எல்லாரை விட நெருங்கிய சொந்தம் நமக்கு ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நெருங்கிய சொந்தம். ஒரு 10 தடவை சொந்தக்காரங்கள்ட்ட உதவி கேட்டோம்னாக்க சல்லுன்னு பேசிடுவாங்க. ஆமாம், 1000 தடவை உதவி கேட்டாலும் மனக்கோடாமல் கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம். அவர்கிட்ட நம்ம பூரணமான அன்பு வைக்கணும். அவருடைய அன்பை கேட்டு நம்ம வாங்கணும். தேவனே, உம்முடைய அன்பு எனக்கு வேணும், உடைய அன்பை எனக்கு தாரும். நீங்கள் உண்டாக்கின இந்த இருதயத்தில் தேவ அன்பு நிறைந்து இருக்கட்டும் ராஜா. என் இருதயத்தில் தேவ அன்பு நிறைந்து இருக்கட்டும். அப்பொழுது என் ஆண்டோடைய பாடல்களை பாடுவேன், என் ஆண்டோடைய வசனங்களை விருப்பத்தோடு கேட்பேன். உலகத்தால் கரப்படாதபடி என் தெய்வத்திற்காக வைராக்கியமான வாழ்வேன். தேவரீர் எப்பொழுது வருவீரோ கண்டிப்பாக என் சொந்த கண்ணால் உம்மை நான் காண்பேன். புஷ்பராஜ் பிரதர், கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சொந்த கண்ணால் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை பார்க்கணுங்க. சொல்லுங்க பிரதர்,
ஆண்டவரை பார்க்கணுங்க. ஆலயத்தில் தப்பான வேலை செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறதுக்கு பல கர்த்தர் உங்களுக்கு விரோதியாக மாறிடுவார். சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னவர் தேவன் தான். சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாக இருக்கும்போது நீ ஏன் என்கிட்ட வரேன்னு கேட்டார். ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன கர்த்தர், சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன கர்த்தரே சவுலுக்கு தேவனே என்ன செய்தார்? சத்ருவாய் மாறிட்டார். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் தடுமாறி கைவிடப்படக்கூடாது, உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செய்தியோட செய்தியாக இந்த பெட்டி செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியுங்க. மனுஷனுக்கு மறைக்கலாம், தேவனுக்கு அனுச முடியாது. இப்போ என்னை ஒழுங்காக செய்தி கொடுக்க விடுறீங்களா பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அரிக்கட்டை வயலில் விட்டுட்டு வந்துட்டேன்னா திரும்ப என்ன செய்யாத, எடுக்க போகாது. அதை என்ன செய்ய, பரதேசிகளுக்கு விட்டுரு. எதுக்கு? சங்கீதம் 126 எல்லாரும் கொஞ்சம் வேகமாடுங்க. சங்கீதம் 126 6வது வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். நீ அந்த அரிக்கட்டை பரதேசிகனை விட்டுரு. நீ வயலுக்கு தானும் எடுத்துகிட்டு போகும்போது கண்ணீரோடு நீ எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட அறுத்து கொண்டு வரும்போது நீ கம்பீரத்தோடு வருவாய் என்று தேவன் சொல்லுகிறார். ஆசீர்வாதமுங்க, ஆசீர்வாதம். நீங்கள் என்னை கவனிங்க. சகோதர்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசினா, சகோதரிகள்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா அப்படியே அதை செய்வேங்க. அதை செய்ய திராணி இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருந்தது நல்லது. வர்றேன்னு சொல்லிட்டு வரலன்னாக்கா அது உண்மையாக பொய்யா? எல்லோரும் சொல்லுங்கள். தர்றேன்னு சொல்லிட்டு தரலைன்னா அது உண்மை ஆகுமா? நிறையா பொய் சொல்கிறதுனால தான் அரும்பாடுபட்டு உழைக்கிறோம். ஆனால் ஒரு 50,000 1,00,000 வீட்டில் வச்சு வாழக்கூடிய பாக்கியம் இல்லாமலே சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னான்னு கேட்டால், பொய் வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். உண்மை வார்த்தைகளுக்கு பதிலளிக்காமல் விடவே மாட்டார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவரிடத்தில் பாரபட்சம் இல்லவே இல்லை. பாரபட்சம் இல்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சாக வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள். சொல்கிறத அப்படியே செய்வேன். சொல்கிறத ஒரு ஆள் சொல்லுவோமா, 5 மணிக்கு வர்றேன் அப்படின்னா 4:45 அங்கே போயிடுவேன். நான் வண்டி ஓட்டுற காலத்தில். இப்போ ஒருத்தர் 5 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறார். எனக்கு உதவிக்கு பிரதர் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க பிரதர், அங்கே நான் 5 மணிக்கு போகணும், 4:45 போயிடலான்னு சொல்கிறேன்னா, அவர் வர்றதே 5 மணிக்கு வந்தார்னா நான் சொன்னபடி நடக்க முடியாது. ஏன்னா கையிலாகனால வார்த்தைகள் தடுமாறுது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் சொல்லுவார், செய்வார். சொல்லுங்க. செய்யாத எதையுமே சொல்ல மாட்டார். செய்யாத எதையுமே தேவன் சொல்ல மாட்டார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் தான் சில பேர் இருக்காங்க, அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைலாம் காது கொடுத்து கேட்க முடியலைங்க. காது கொடுத்து கேட்க முடியல. முடிஞ்ச உடனேயா அசுத்த காரியங்களை பேசுறது, முடிஞ்ச உடனேயா அசுத்த காரியங்களை பேசிக்கிட்டு போகிறது. என்னங்க கர்த்தர் கூட இருப்பார்? எது பரிசுத்தம்? எது பரிசுத்தம்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 27:19 உபாகமம் 27:19 பரதேசி திக்கற்றவன்
விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். எதில் சாபம் வருது? யாருடைய நியாயத்தை? பரதேசி, திக்கற்றவன், விதவை இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். எப்போவுமே தங்களுடைய வீட்டாருக்காகத்தான் பேசுவாங்க. நியாயத்தை நியாயம்னு என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தேவனுக்குன்னு பேச மாட்டாங்க. நியாயத்தை நியாயம்னு பேச மாட்டாங்க. தன் வீட்டாருக்கு தான் பேசுவாங்க மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரதேசி, திக்கற்றவன் இவங்க நியாயத்தை நீ புரட்டினேன்னா உனக்கு என்ன வரும்? சாபம் வரும். சாபம் வரும். ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் சிலர் வேலை செய்கிறாங்க. அதில் ஆஃபீஸில் தண்ணி எடுத்து வைக்க, ஆஃபீஸை கூட்ட, கம்பெனி வாசல் ஆஃபீஸ் எல்லாம் கூட்டி பெருக்க அங்கே ஒரு பெண்ணை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவர் ஓனர் பெண்ணை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த பெண்ணோட புருஷன் ரட்சிக்கப்பட்டவர், அந்த பெண்ணோர் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க மேட்ராசப்பட்டியில் இருந்த காலத்தில். சரின்ட்டு அது எப்படியோ அந்த ஓனர் அந்த அந்த பெண்ணை மனைவி ஆகிட்டார். தேவனுக்கு மகிமையுண்டார். அந்த பிரதர் என்கிட்ட சொல்லி, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சியா, நீங்கள் அவசியமாக வரணையா, நீ என் சைடுக்கு உங்களை தவிர யாருமே இல்லையா, அதான் ஓனரு வேலையாலும் வச்சுருக்கிறான், அடியாலும் வச்சுருக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனில் நான் பெட்டிஷன் பண்ணிருக்கையா, வருவான் அந்த முதலாளி, என் மனைவியும் வருவான், நீங்களும் வாங்க, தயவு செய்து வாங்கயா நீங்கள் அப்படின்னார். சரின்னு நான் போனேன். நான் லவன்லாம் கத்த மாட்டேங்க. அது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த புத்தியவே விட்டுட்டேன். நான் அந்த காரியம் இருக்குன்னா அந்த காரியத்தை மேற்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்னே யோசிச்சுக்கிட்டு இருப்பேங்க. அப்புறம் போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த ஓனரும் உட்கார்ந்துருந்தார். நான் இந்த பெண்ணை வேலை சேர்த்துருக்கேன், இந்த பெண் வேலை செய்யறதுக்கு தகுதிக்கு மேலே சம்பளம் கொடுக்குறேன். நான் தேவையில்லாமல் என் மேலே பொறாமையினால் போட்டினால் சில பேர் அவதூறாக இந்த பிள்ளையை நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த பிள்ளைய என் கூட நீங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேசுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரி, நான் சொல்லிட்டேங்க, அதுதான் தீர்மானம். இவங்க என்ன சொல்கிறாங்களே கேட்டுட்டு முடிவு சொல்லுங்கன்னு எந்திரிச்சு வெளியில் போயிட்டார். நான் சொன்னேன், சார், நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் உங்களுடைய பணியே. ஆனால் இந்த பெண்ணை அந்த ஓனர் வச்சிருக்கிறது உறுதி. அடியாட்களை வச்சுக்கிட்டு இந்த ஏழை குடும்பத்தை மிரட்டுறாரு. இவங்க 2 பேருமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க. இவங்களை நான் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த பெண்ணு ஒரு விபச்சாரி, புருஷனுக்கு துரோகம் பண்ணவ அப்படின்னு சொல்லி கேஸை எழுதி இந்த பிள்ளையை பிடிச்சி ஸ்டேஷனில் போடுங்க சார், 1 வாரம் இருக்கட்டும், அந்த ஆளை அனுப்புங்க போகட்டும். அப்படி மீறி ஏதாவது பேசினா அந்த ஓனரை மெடிக்கல் செக்கப்புக்கு அனுப்பி ஆகணும் சார். இவங்களை கோர்ட்டில் அப்பீல் பண்ண சொல்லி நானே கோர்ட்டில் சாட்சியாக நின்று நான் பேசுவேன் சார். அந்தாலும் என்னை கொன்னாலும் கொண்டு போட்டால் அதை பற்றி எனக்கு அவசியம் கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இவங்க தான் புருஷன் மனைவி, அந்த ஆள் புருஷன் கிடையாது. கண்டிப்பாக செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அந்த ஆளை வர சொல்லி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்.
பச்சாரி எவ்வளோ அரெஸ்ட் பண்ணி நான் உள்ளே போகிறேன், நீங்கள் போங்க சார், நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வாங்க சார்னு அனுப்பிட்டார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதுக்கப்புறம் நான் இருந்து அந்த பிரதரை வர சொல்லி, சார் அந்த பொண்ணு இச்சையினால் அந்த பொண்ணு பாவம் செய்யலை சார், அந்த ஆளுனுடைய அதிகாரத்தினால அடக்குமுறையினால் இந்த பொண்ணு பணிஞ்சிருச்சு சார், தயவுசெய்து அந்த பிள்ளையை மன்னிங்க, இப்போ புருஷன் கூட அனுப்பி விட்டுருங்க போகட்டும், இவங்க இருக்கிற ஏரியாவையே காலி பண்ணிவிட்டு வேறொரு ஏரியாவை கூட நான் போக சொல்லிடுறேன், எங்கள் சபைக்கு கூட வர வேண்டாம், தயவுசெய்து செய்யுங்க சார். ஏழை மனுஷன், தாயும் இறந்து போயிட்டாங்க, மனைவியும் இழந்துட்டு என்ன செய்வார் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கருணை காட்டுங்க சார் அப்படின்னா. அந்த ஆள் போயிட்டான் நான் பாரு அப்படின்னு, காரெல்லாம் எது இல்லை சார், போயிட்டார் சார் அப்படின்னா. அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னா, டேய் எங்கேயும் வேலைக்கு இனிமேல் உன் மனைவியை அனுப்பக்கூடாது, சம்பாரித்து நீ சாப்பாடு கொடுத்து சம்பாரித்து துணியை கொடுத்து உன் பிள்ளைகளை கௌரவமாக பாதுகாத்துக்கொள்ள, கையெழுத்து போடுறான், கூட்டு போடா, நீ இப்போ இருக்கிற ஏரியாவை காலி பண்ணிட்டு வேறு பக்கம் போயிருந்தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் நல்லா இருங்க முதல்ல, கத்தருக்குள்ளே என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லாங்க சிஸ்டர். அந்த ஆள் மேலே இருக்கிற எண்ணம், மோகம், இச்சையெல்லாம் அடியோடு விட்டுட்டு, அவர் புருஷன் கிடையாது, இவர் தான் புருஷன், இவர் முகத்தை தவிர எந்த முகத்தினையும் மேல் பார்க்கக்கூடாது, வருக மாட்டேன் சொல்லுங்கள் சகோதரி அப்படின்னா. சரிங்கய்யா போ. நியாயத்தை புரட்டக்கூடாதுங்க. ஒரு அலை சொல்லுவோமா, நியாயத்தை புரட்டக்கூடாது. இதே மாதிரி அநேக காரியங்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தால் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கணுமே தவிர தீமைக்கு ஏதுவாக நினைச்சக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நியாயத்தை தான் பேசணுமே தவிர நியாயத்தை நினைச்சக்கூடாது, புரட்டக்கூடாதுங்க. அதெல்லாம் அவருடைய பார்வையில் நம்ம சரியாக இருக்கணும். பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யோபு 5:8 வசனத்தில், ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் நியாயம் செய்கிற மனுஷன். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் நியாயம் செய்கிற மகளையா, இதோ என்னுடைய நியாயத்தை பார். நான் நியாயம் பேசின, நியாயம் செய்த நியாயத்தை பாரும், உம்மிடத்தில் நான் என் நியாயத்தை ஒப்புவிக்கிறேன். ஒரு அலை சொல்லுவோமா? நீங்களே ஒரு ஆமேன்னு ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன். தேவாலயத்தில் ஆராதிக்கிற சகோதரிகளையும் பரியாசம் பண்ணுறது, ஏளனம் பண்ணுறது, கேவலம் பண்ணுறது, அவமானப்படுத்தி பேசலாம், தயவு செய்து நீங்கள் விட்டுருங்க. அப்படி ஒரு தேவனுடைய மனுஷனை நிந்தித்து, ஒரு தேவனுடைய மனுஷன் நிந்தித்து பேசினீங்கன்னா சாபந்தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பினால் தேவ பிள்ளைகள் ஆராதனை பண்ணி கத்தட்ட போகிறதுக்கு தான் வர்றாங்க. அங்கே இருந்து பிரயாசப்பட்டு ஓடி ஆராதிச்சு கத்தட்ட போகணுங்கிறதுக்கு தான் ஆராதிக்கிறாங்க. இங்கே உள்ளுக்க வந்தவங்களை போட்டு நோக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது நல்லது கிடையாது. அது நல்ல ஆவி இல்லை. சகோதரர்களுக்குள்ளே இருந்தாலும் சகோதரிகளுக்குள்ளே இருந்தாலும் அது நல்ல ஆவி கிடையாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவ பிள்ளைகள் அமைதியாக, பரிசுத்த சிந்தையோட அமைதியாக, சமாதானமாக, ஒரு மனமாக அருமையான தேவனுடைய புனித பாடல்களை பாட, புனித வசனங்களை வாசிக்க, கேட்க, ஆராதனை முடிஞ்சு எல்லாருமே சந்தோஷமாக போகணும். வேதனையோடு யாரும் போகக்கூடாது.
நான் எதுவுமே உணர்த்ததுக்காகத்தான் சொல்லுவேனே தவிர, எதையுமே உணர்த்துறதுக்காகத்தான் சொல்லுவேன் தவிர, வருத்தப்படுறதுக்காக வேதனைப்படுறதுக்காக நான் பேச மாட்டேன். நான் அவருடைய ஆள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போல அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. 16 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபகரித்து இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். எங்கிருந்து வந்தது? உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. வருத்தப்பட வேண்டாம். நான் தாழ்மையாக சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா, ஒரு 5000 ரூபா, ஒரு 10,000 ரூபா கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யறதுக்கு நமக்கு பலன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், கர்த்தர் ஒரு வருஷத்தில் 10 கோடி ரூபா நமக்கு வருமானம் தர்றாருன்னு சொன்னால், அதில் உள்ள கர்த்தருடைய காசை கொடுக்கறதுக்கு நமக்கு மனம் இருக்குதான்னு பாருங்கள். மனம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன் நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியவங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் யோசிக்கணுமுங்க. நிலம் நமக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அதில் கொண்டு போய் ஒரு மரக்காலம் மட்டும் விதைச்சிட்டு அறுவடை செய்யணும்னா எவ்வளோ வரும்? சொல்லுங்க. ஒரு மரக்காலுக்கு என்னவோ அதுதான் வரும். ஒரு 10 மூட்டை விதைச்சிட்டோம்னா எவ்வளோ வரும்? பெருக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறவன் தேவன் பட்சபாதமுடையவர் அல்ல. நம்ம வாழ்க்கை உயர்வடையாமல் இருக்கிறதுக்கு காரணமே விதைக்க மனம் இல்லாமல் இருக்கிறதுனால தான். மனப்பூர்வமாக விதைச்சோம்னு சொன்னால் மனப்பூர்வமாக நம்ம அறுக்கலாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு ஆளு சொல்லுவோமா? என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். என்னை சோதிச்சு பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? வர்ஷிக்க பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. அப்படி ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு என்னைய சோதித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எந்திரிக்கணுங்க. இப்படியே மாதம் 3000 சொல்லி 60 வருஷத்துக்கு 3000 வரக்கூடாதுங்க. அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வருமானம். மாதத்தில் ஒரு 50,000, 1,00,000, 1,00,000. நல்ல பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டோம். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உயர்ந்த குடும்பங்களில் சம்பந்தம் பண்ணோம். பெரியவர்கள், படித்தவர்கள், கனத்துக்குரியவர்கள் வந்து என் வீட்டில் உட்கார்ந்தாங்க. அவர்களோடு நான் உட்கார்ந்து பேசினேன். அவர்களோடு உட்கார்ந்து நான் பேசினேன். காரியத்தை முடிச்சுங்கிற அளவுக்கு நமக்கு சிறந்த ஞானம், அறிவு, தெளிவு இருக்கணுங்க. எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். யாருக்குமே இல்லை நான் தான் பேசலை, இருக்கணும். சின்ன நிலைமையில் இருந்தாலும் கூட நம்ம அந்த அளவுக்கு வரணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு லாயர் வீட்டில் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு லாயர் வீட்டில் தொடர்ந்து கூட்டம் நடத்திக்கிருந்தேங்க. அவர் என்கிட்ட கேட்பார்,
லாயர் பரலோகத்துக்கு போவாங்களா பாஸ்டர் அப்படிம்பார். பொய் சொல்லாமல் இருந்தாங்கன்னா போயிடுவாங்க ஐயா, பொய் சொன்னால் போக மாட்டாங்க ஐயாம்பேன். ஆனால் லாயர் பொய் சொல்லாமல் தொழில் செய்ய முடியாது இல்லையா எங்கேயா அப்படின்னு ஏப்பா கேட்குற. அதுதான் நல்ல வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே அதை செய்யாமல் இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டே அதை செய்யாமல் இருக்கிறோம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொலைசேரின் புஸ்தகம் கொஞ்சம் வேகமாடுங்க. ஆண்டவர் இயேசு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், கொலைசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் தேவனுக்காக சிருஷ்டித்திருக்கிறார். அதில் தேவனுடைய பிள்ளைகள் வாழும்படி கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய இதில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். யாருடைய இது?